Good morning, students. Next topic நம்ம வந்து standard electrode potential of transition metal. இந்த transition metals உடைய திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அது என்ன அப்படின்னா standard electrode potential திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பு. ரிடாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிடக்ஷனும் நடக்குது, ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அண்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ ஒரே ரியாக்ஷனில் ரெண்டுமே நடக்குது. ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரானை எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ரெண்டு ரியாக்ஷனும் ஒரே ரியாக்ஷன் நடக்குது. ஒரு ரியாக்ஷனில் ரெண்டுமே நடக்குது. ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். The redox reaction involve transfer of electron from one reactant to another reactant. redox reactionல இப்போ ஒரு ரியாக்டன்ஸில் இருந்து இன்னொரு ரியாக்டன்ஸுக்கு எலக்ட்ரான் 2 or more, அதாவது ஒரு எலக்ட்ரான் அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான் 1 or more எலக்ட்ரான் வந்து ஒரு ரியாக்டன்ஸில் இருந்து இன்னொரு ரியாக்டன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் அங்கே வந்து ஒரே நேரத்தில் நடக்குது. அப்போ ஒரு ரியாக்டன்ஸ்லேருந்து 1 or more எலக்ட்ரான் இன்னொரு ரியாக்டன்ஸுக்கு, இது ரியாக்டன்ஸ் வச்சுக்கல, ஏபி யூசி ப்ளஸ் டி அப்படின்னு, இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டன்ஸ்லேருந்து 1 or more எலக்ட்ரான் இன்னொரு ரியாக்டன்ஸுக்கு போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் என்ன கேட்டால் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். Such reaction are always coupled. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வினைகள் எப்போதுமே இரட்டை வினைகளாகவே நிகழும். கப்புள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா இரட்டை வினையாகவே நடக்கும். which means that one substance is oxidized. அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் என்னவா செயல்படுனா ஆக்சிடைஷனாக செயல்படும். ஒரு சேர்மம் ஆக்சிஜனேற்றம் அடைந்தால் இன்னொன்று another must be reduced. ஒரு சேர்மம் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது மற்றொரு சேர்மம் என்ன பண்ண அப்படின்னா ஒடுக்கம் அடையும். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைசிங்காக செயல்படும், மற்றொன்று வந்து ரெடியூசிங்காக செயல்படும். The substance which is oxidized is a reducing agent. ஆக்சிஜனேற்றம் அடையும் சேர்மம் ஆக்சிஜன் ஒடுக்கி எனவும். ஆக்சிடேஷன் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன பண்ணால் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அதே அண்டு ஒன் இஸ் விச் இஸ் ரெடியூஸ்டு இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒடுக்கம் அடையும் சேர்மம் வந்து ரெடியூஸ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அதுக்கு பேர் என்ன கேட்டால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ வந்து நல்லா வச்சுக்க, மாற்றி மாற்றிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், ஒடுக்கம் காரணம். அதே ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ்டு ஆகுதுன்னா அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். The oxidizing and reducing power of an element is measured in a term of standard electrode potential. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், ஒரு எலமெண்ட்ஸ்க்கு எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனிமத்தினுடைய ஒரு எலமெண்ட்ஸோடைய ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கும் தன்மையினை அதன் திட்ட மின்னழுத்த மதிப்பின் அடிப்படையில் அளந்திடலாம். ஒரு எலமெண்ட்ஸோடைய
ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், அதாவது திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பை நம்ம ஆக்சிடைசிங் பவர் அண்ட் ரெடியூசிங் பவர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ இது ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன், இது ஒரு சப்ஸ்டன்ஸ். இது எலக்ட்ரானை இங்கே கொடுக்குது, இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே போகுது. அப்போ இது என்னவா செயல்படும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் அர்த்தம் லாஸ் ஆஃப், இங்கே எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அப்போ இது என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இது பேர் என்ன கேட்டால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இன்னொன்று, இது ஒரு ரியாக்டன்ஸ் வச்சுங்களேன், இது ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணுது. இந்த சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இதில் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, இந்த சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை வாங்கிக்குது. அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுது. அப்போ எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும், ரெடக்ஷன் நடக்குது. ரெடக்ஷன் நடக்கிறதுனால அது பேர் என்ன கேட்டால் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை வாங்கிக்குது, அப்போ கெய்னிங் எலக்ட்ரான் நடக்குது, அப்போ ரெடக்ஷன் நடக்குதுங்க. அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன கேட்டால் ரெடியூசிங் ஏஜெண்ட். இப்போ இந்த பீக்கரில் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம். நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இதில் வந்து எலக்ட்ரோடை ஃபிட் பண்ணுறோம். எலக்ட்ரோடு, இந்த சொல்யூஷன் பேர் வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ இந்த சொல்யூஷனில் 2 ப்ராசஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ப்ராசஸ், இன்னொன்று வந்து செகண்ட் ப்ராசஸ். எய்தர் ப்ராசஸ் டேக் பிளேஸ் இந்த பீக்கர். இந்த பீக்கரில் 2 ப்ராசஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராசஸ் வந்து ஒன்று, இன்னொரு ப்ராசஸ். இதை அழிச்சிட்டு எழுதுகிறேன். இந்த ப்ராசஸ் 1ல் என்ன நடக்குது அப்படின்னா, மெட்டல் ஆட்டம் கன்வெர்டட் இன்டு மெட்டல் அயான்ஸ். மெட்டல் ஆட்டம் மெட்டல் அயான்ஸாக மாறுது. எம்ங்கிறது M+ஆக மாறும். ஓகேவா? இப்போ இது ஒரு மெட்டல், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. அப்போ இது M+ஆக மாறுது. அப்போ இந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது, லாஸ் பண்ணுதா? அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டால் ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ஸ் அக்கர்ஸ். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இந்த பீக்கரில் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்கும் எலக்ட்ரோடுக்கு முடியல. இது எலக்ட்ரோடு, இது எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். இந்த எலக்ட்ரோடில் எலக்ட்ரான் வந்து சர்ஃபேஸ் பகுதிக்கு மேலே வந்துடுது. எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது, மைனஸ். அப்போ இந்த எலக்ட்ரோடில் இருக்கிற எலக்ட்ரான், அதில் அந்த எலக்ட்ரோடில் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கே வந்துடுது, அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் பகுதிக்கு வந்துடுது. சர்ஃபேஸ் பகுதிக்கு வந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கம் இன்டு சொல்யூஷனுக்குள்ளே போக விரும்பும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்டில் சார்ஜ் செப்பரேஷன் நடக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் வந்துருச்சுன்னா இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த சொல்யூஷனை சுற்றியும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட்டட் ஆகும். இப்போ அந்த எலக்ட்ரோடில் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அந்த சொல்யூஷனில் வந்து என்ன சார்ஜ் உருவாயிருக்கும், அதை சுற்றியும் பாசிட்டிவ் சார்ஜ் உருவாயிருக்கும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு இடையில் வந்து என்ன பண்ணுன்னா மீட்டிங் பாயிண்டில் சார்ஜ் செப்பரேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ அந்த இதில் என்ன ஃபார்ம் ஆகுனா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட்டட் ஆகும்.
அப்போ இந்த எலக்ட்ரோடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜுக்கும் அந்த சொல்யூஷனில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இடையில் வந்து சார்ஜ் செப்பரேஷன் நடந்து பொட்டன்ஷியல் டிஃபரேஷன் கிரியேட்டட் ஆகும். அதான் வந்து திட்ட மின்முனையத்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நடக்கும். இது செகண்ட் ப்ராசஸ் ஒன்று பார்க்குறோமா. செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா மெட்டல் அயான்ஸ் ஈவன்ட்டு மெட்டல் ஆட்டமாக மாறுது. இப்போ மெட்டல் அயான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ப்ளஸ் கூட போய் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எம்மாக மாறிடும். அப்போ மெட்டல் ஆட்டமாக மாறுது. அப்போ இந்த இடத்துல என்ன எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குது, எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் இருக்குன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த டயக்ராம் படி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இது எலக்ட்ரோடு, இது வந்து இந்த சொல்யூஷன் பேர் வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரோட சுற்றியுமே எலக்ட்ரோட சர்ஃபேஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேஷன் ஆயிடும். இந்த எலக்ட்ரோட சுற்றியும் பாசிட்டிவ் சார்ஜ் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆயிரும். அந்த சொல்யூஷன் சுற்றி என்ன ஃபார்ம் ஆகுன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேஷன் ஆகும். அப்போ இந்த இதில் ஆப்போசிட் அப்படி நடக்குது. இந்த சொல்யூஷனில் நெகட்டிவ் சார்ஜ், இந்த எலக்ட்ரோடில் பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா இதில் கெய்னிங் எலக்ட்ரான் நடக்குது. இப்படி நடக்கும்பொழுது இந்த இடத்துல அந்த எலக்ட்ரோடில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் இந்த சொல்யூஷனில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜுக்கு இடையில் வந்து சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும். அப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷன் ஆகும்போது சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் வந்து சமநிலையில் வந்து இருக்கும்போது தான் சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். இந்த எலக்ட்ரோடில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் இந்த சொல்யூஷனில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் ஈக்லிபிரியத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது standard electrode potential is the value of standard EMF of cell in which molecular hydrogen under standard pressure 1 atmosphere pressure and temperature 273 Kelvin is oxidized to solvated proton at the electrode. அதாவது 1 அட்மாஸ்பியரில் 273 கெல்வினில் அதனுடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ நம்ம வந்து 1 அட்மாஸ்பியர் அண்ட் 273 கெல்வின் டெம்பரேச்சரில் மாலிகுலர் ஹைட்ரஜனா H2 மாலிகுலர் ஹைட்ரஜன் நீரேற்றம் அடையுது. நீரேற்றம் அடைஞ்சு மாலிகுலர் ஹைட்ரஜன்ஸ் அது என்ன பண்ணுன்னு கேட்டால் சால்வேட்டட்னா நீரை எடுத்துக்கிட்டு அது என்னவா மாறுதுன்னு கேட்டால் புரோட்டானாக மாறுது. புரோட்டான் அப்படின்னா H+ ஆக மாறுது. புரோட்டானாக ஆக்சிஜனேற்றம் அடையும். புரோட்டானாக என்னன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. அது ஒரு மின்முனை கொண்டுள்ள என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு மின்முனை கொண்டுள்ள அந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலில் மின் ஈக்குவேஷன் மதிப்பு நமக்கு திட்ட மின்முனை அழுத்தம் விடணும். இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பியூர் ஸ்டேட்டில் மெட்டல் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறோம், அல்லது 1 மோலாரிட்டி அந்த சொல்யூஷன்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம அதுவும் அந்த டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின் அண்டு 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு அந்த மாலிகுல்ஸ் நம்ம வந்து ஆக்சிடேஷன் அது கூட வந்து சால்வேட்டட் நம்ம சேர்த்தும் பொழுது நீரை சேர்க்கும் பொழுது அது ஆக்சிடேஷன் ஆகி புரோட்டானாக மாறுது. அப்படி மாறும்போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரான் பொட்டன்ஷியல் வேல்யூ நமக்கு EMF வேல்யூ நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதை நம்ம என்ன சொல்லலாம், E0 சொல்லலாம்.
E naught of metal is large and negative. The metal is powerful oxidizing because it loss of electron easily. இந்த இடத்துல ஒரு மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டினா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது. அது என்னவா செயல்படும்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படும். பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படும். ஒரு மெட்டல்ஸ் வந்து திட்ட மின்முனை மின்னழுத்தம் E0 வேல்யூ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ ஒரு மெட்டலு, இந்த மெட்டலோடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E0 வேல்யூ எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நெகட்டிவில் இருக்குது. அது நெகட்டிவில் கிடச்சிச்சின்னா அந்த மெட்டல்ஸ் என்னவா செயல்படுனா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜெண்ட் வலிமையாக ஒடுக்கும் காரணியாக செயல்படும். அப்போ ஒரு மெட்டலோடைய E0 வேல்யூ நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் வந்து என்னவா செயல்படும்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படும். ஏன்னா அது ஈஸியாக எலக்ட்ரானை என்ன பண்ணுது, லாஸ் பண்ணுது. Standard electrode potential of a few first transition metal are given the following table. இப்போ டிரான்சிஷன் மெட்டலுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரீஸில் ஸ்காண்டியத்தை விட்டுட்டு மீதிக்கிற எலமெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் 2+ இருக்குது. அது 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு டிஐயாக மாறுது. அப்போ அதனோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து அளவு நெகட்டிவில் அவ்வளோ கிடைக்குது. அதே V2+ இருக்குது. அது 2 எலக்ட்ரான் எடுத்து வியாக மாறுது. அதனுடைய பொட்டன்ஷியல் வேல்யூ Cr2+, 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு சிஆராக மாறுது. அதனுடைய நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ. அதேமாரி Mn2+, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. என்ன இருக்காங்க அதுக்கடுத்து இது Fe வந்து இப்படி மாறுது, கோபால்ட் இப்படி மாறுது, நிக்கல் இப்படி மாறுது. Cu2+ வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேஷன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வேரியேஷன் நடக்குது, டீவியேஷன் நடக்குது. ஜிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வேரியேஷன் நடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து Mn மேக்னீஸுக்கும் 2+ எடுத்து வேரியேஷன் நடக்குது. என்ன அப்படின்னா மேலேருந்து கீழே வர வர ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன ஆகுதுன்னா டிகிரி சைடு தான் வருது. மேலே பாரு -1.63, -1.9, 0.091, 0.91, -1.8 இந்த இதில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா டீவியேஷன் ஆகுது. அதுக்கு அடுத்தது இங்கே அப்படியே குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்குது. Cu2+ வரும்போது ப்ளஸில் மாறிடுச்சு. அதுக்கடுத்தது Z10க்கு வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ளஸுக்கு முன்னாடி -0.23 இருக்குது. அப்போ அதை விட கம்மியாக தானே கீழே வரணுங்க. அப்படி கீழே வராமல் என்ன ஆயிடுதுன்னா மைனஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த மூணுமே என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால் டீவியேஷன் நடக்குது. இந்த இதில் இந்த 3D series as we move from titanium to Z10, டைட்டானியம் டு ஜிங்க் வரைக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னால் E0 அது என்னவா மாறுது, M2+லேருந்து M மாறுது, M2+லேருந்து M மாறுது. இப்போ டைட்டானியம் 2+ என்னவா மாறுச்சு, டைட்டானியம் மாறுச்சு. அப்படி மாறும்போது அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, த வேல்யூ இஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் த லெஸ் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ அதனோட வேல்யூ என்னாச்சு, டைட்டானியத்துலேருந்து ஜிங்க் வரும்போது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு தான் வந்துச்சு. அண்ட் லெஸ் நெகட்டிவ் வேல்யூ அண்ட் காப்பர் ஆஸ் எ பாசிட்டிவ் ரிடக்ஷன். காப்பருக்கு என்ன நடக்குது, இதில் பாசிட்டிவ் ரிடக்ஷன் நடக்குது, பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குது. The elemental copper is more stable than Cu2+. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் Cu2+-ஐ விட காப்பர் ஸ்டேட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஸ்டேபிளாக இருக்க விரும்புது. அதாவது Cu2+ அயனை காட்டிலும் Cu2+ இதை காட்டிலும் Cuவாக இருக்கிறது தான் வந்து இந்த அயான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்க விரும்புது. அப்போ இப்படி இருக்கிறது ஸ்டேபிளாக இருக்காது, இப்படி இருக்கிறது தான் வந்து என்னன்னா ஸ்டேபிளாக இருக்க
விரும்புது. இதுதான் ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லலாம். This is due to the extra stability which arises due to the half-filled. There are two deviations in the general trends figure so that the E0 by M2 plus M2 plus by M value of manganese and zinc are more negative. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ்க்கும் ஜிங்க்குக்கும் இந்த இதில் மோர் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. தென் ரெகுலர் ட்ரெண்ட்ஸ், அதனோட ரெகுலர் ட்ரெண்ட்ஸில் இருந்து மேலேருந்து கீழே வர வர அதனுடைய நெகட்டிவ் வேல்யூ குறைஞ்சி தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல மேங்கனீஸ்க்கும் எம்என்னுக்கும் அண்டு ஜிங்க்குக்கும் வந்து மேலேருந்து கீழே வர 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 நெகட்டிவ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரெகுலர் ட்ரெண்ட்ஸ்லேருந்து பொதுவான பண்புலேருந்து விலகி இருக்குது. ஸோ 2 டீவியேஷன் நடக்குது, 2 டீவியேஷன் நடக்குது. மேங்கனீஸ்க்கு நடக்குது, இன்னொன்று வந்து ஜிங்க்குக்கு நடக்குது. இட் இஸ் டியூ டு த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. இது ஏன் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி which arise due to the half-filled D5 configuration in Mn2 plus and completely filled D10 configuration in Zn2 plus. இப்போ எம்என்னோடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னா 25. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5 2 4 10 12 18 20 25. இது அவுட்டர் மோஸ்ட்டில் இதுதான் இருக்கும். ஓகேவா? அப்போ 3d5 4s2 இது எம்என்னுக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. எம்என்னுக்கு 3d5 4s2 லிஸ்ட்டில் தரேன். எம்என் 25ஓட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. எம்என் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சு, 2 எலக்ட்ரானும் போயிடுச்சு. அப்போ எம்என் 2+ மாறிடுச்சு. 2+ மாறும்போது மீதி என்ன இருக்கும்? எம்என் 2+ மீதி என்ன இருக்கும்? 3d5 தான் இருக்கும். அப்போ 3d5 அப்படிங்கும்போது எப்படி ஃபில்லாக இருக்குது அதை நான் அழிச்சு தெளிக்க 3d5 1 2 3 4 5 எலக்ட்ரான் எப்படி ஃபில்லாக இருக்குது? ஹாஃப் ஃபில்டாக ஃபில்லாக இருக்குது. எப்படி ஃபில்லாக இருக்குது? ஹாஃப் ஃபில்டு ஃபில்லாக இருக்குது. இது வந்து ஜிங்க்குக்கு நம்ம தான். ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் 30. 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 2 4 10 12 18 20 30. அவுட்டர் மோஸ்ட்டில் இதுதான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? அழிச்சா 3d10 4s2. இப்போ Zn அப்படிங்கும்போது இப்படி இருக்கும். Zn 2+னா என்ன இருக்கும்? Zn 2+னா என்ன இருக்கும்? 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்குமா? அப்போ லாஸ் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? Zn 2+ல 3d10 தானே இருக்கும். அப்போ Zn 2+ஆக மாறும்போது 3d10 தானே இருக்கும். 10ங்கும் போது எப்படி ஃபில்லாக இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுது. completely filled T10 configuration Zn2+. The transition metal in the higher oxidation state tend to be oxidizing. ஒரு அதிக ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படும் அந்த டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சிஜனேற்றியாக செயல்படும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அதிகமாக காணப்படக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல் என்னவா செயல்படுன்னா, இந்த டிரான்சிஷன் மெட்டல் இருக்குது, அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஹையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு மெட்டல், இது மெட்டலுக்கு மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அதிகமாக இருக்குது. +1 +2 +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? ஆக்சிடேஷன் என்பது அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்ன? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக செயல்படும், ஆக்சிஜனேற்றியாக செயல்படும். இந்த டிரான்சிஷன் மெட்டல் மீது
ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆக்சிஜனேட்டரியாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் Fe3+ இஸ் மாடரேட்லி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங். Fe3+ வந்து ஒரு வலிமையான ஆக்சிஜனேட்டரை. இட் இஸ் ஆக்சிடைஸ் டு Cu2+ அயான். அது வந்து Cu2+-ஐ ஆக்சிஜனேட்டர் மாதிரி செய்யுது. அப்போ Fe3+ வந்து Cu2+-ஐ ஆக்சிடைஸ் பண்ணுது. The fusibility of the reaction is predicted for following standard electrode potential. இப்போ இந்த இதில் பாருங்கள், Fe3+ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு Fe3+ ஒரு எலக்ட்ரானை சேர்த்திக்கிட்டு இங்கே எலக்ட்ரோநெகட்டிவ் சார்ஜ் இங்கே போய் சேரும்போது இதுலேருந்து 3+ ஒன்று குறைஞ்சி என்னவா மாறும், 2+ஆக மாறிடும். அதனுடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ 0.77 வோல்டேஜ். இப்போ வந்து இதில் 2Fe3 போட்டது. 2Fe3 போடும்போது இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 எலக்ட்ரான் வந்து வெளியே, இப்போ இந்த Cu2+ என்ன பண்ணும், Cu2+ வந்து 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது 2+ சார்ஜும் குறைஞ்சி போயிடும். அப்போ Cuவாக மாறும். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் பாசிட்டிவில் கிடைக்குது. Fe3+ ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும்போது எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு என்னவா மாறும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து 3+ ஒன்று குறைஞ்சி 2+ஆக மாறிடும். அப்போ E0 வேல்யூ இவ்வளோ கிடைக்குது. Cu2+ 2 எலக்ட்ரான் இருக்கும்போது அந்த 2+மே குறைஞ்சி Cuவாக மாறிடும். அப்போ அதனோட வேல்யூ இவ்வளோ. இப்போ பாருங்கள், டிரான்சிஸ்டர் மெட்டல் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். டிரான்சிஸ்டர் மெட்டல் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எது இருக்குது, இதுதான் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். Fe2+ இருக்குது, இங்கே Cu தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆக்சிடைசிங்காக ஏஜென்ட், அதாவது ஆக்சிஜனேட்டர் காரணியாக ஆக்சிஜனேட்டரியாக செயல்பட முடியும். அப்போ எந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குதோ அது என்னவா செயல்படுன்னு கேட்டால் ஆக்சிடைசிங்காக செயல்படும். The standard electrode potential for M3+, M2+ is half cell give relative stability M3+ and M2+. இந்த இடத்துல M3+லேருந்து ஒரு மெட்டல்ஸ் M2+ அயான்ஸுக்கு மாறுது. அப்படி மாறும்போது அந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மதிப்பு வந்து M3+ மற்றும் M2+ அயனிக்கான ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை தருது. அதாவது ஸ்டெபிலிட்டி, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை வந்து தருது. அந்த திட்ட ஒடுக்க மின்னழுத்த மதிப்பு கீழே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Ti3+ என்னவா மாறுச்சு, Ti2+ஆக மாறுச்சா. அப்போ 3+ இங்கே 2+ஆக மாறுது. அப்படி மாறும்போது அதனுடைய ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளவு. அதேமாதிரி V3+ V2+ஆக மாறும்போது எவ்வளவு. இந்த Cr3+ Cr2+ஆக மாறும்போது இவ்வளவு. இந்த இதில் மேக்னீஸ் ப்ளஸில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபெரிக்கு இந்த இதில் ப்ளஸில் ஃபார்ம் ஆகுது. கோபால்ட் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ப்ளஸில் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல டைட்டானியம், வெனோடியம், குரோமியம், டைட்டானியம் Ti, வெனோடியம் Va, குரோமியம் Cl, இது எல்லாமே நெகட்டிவ் E0 வேல்யூ நெகட்டிவ் E மதிப்புலேருந்து உயர் ஆக்சிஜன் நிலை முன்னே பெறுது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல the negative values for titanium, vanadium, chromium indicate that the higher oxidation state. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நெகட்டிவ் டைட்டானியம், வெனோடியம், குரோமியம் ஆகியவை நெகட்டிவ் வேல்யூஸ்லேருந்து நெகட்டிவ் அந்த E0 வேல்யூ மதிப்பிலிருந்து அவள் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் நிலையாக்கு முன்னுரிமை பெறுது. ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுது. If we want to reduce such a stable Cr3+ ion, strong reducing agents which has the high negative value for reduction potential like metallic zinc, E0
-0.76 voltage இஸ் required. அதாவது இந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா Cr3+ நிலைப்புத்தன்மையுடைய, அதாவது ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய Cr3+ வந்து ஸ்டேபிள் அயான்ஸ். அந்த அயான்ஸை வந்து ரெடக்ஷன் செய்யணும்னா அதிக எதிர் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது ஹை நெகட்டிவ் சார்ஜ் உள்ள அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஜிங்க் மெட்டலை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வலிமை மிக்க ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தணும். இந்த Cr3+ வந்து ஒடுக்குமடை செய்யணும்னா ரெடியூசிங் பண்ணணும் அப்படின்னா அதோட அதிகமாக நெகட்டிவ் சார்ஜ் உள்ள அந்த ஜிங்க் மெட்டலை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டல்ஸை நம்ம வந்து ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தணும். அப்போ Cr3+-ஐ என்னவா மாற்றணும் அப்படின்னு கேட்டால் இதை வந்து ஒடுக்கம் அடையணும்னா ஜிங்க் மெட்டல் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மெட்டாலிக் ஜிங்க் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ரெடியூசிங் பண்ணணும். ஏன்னா இதோட நெகட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் அதிகம். எவ்வளோன்னா இவ்வளவு. Cr3+ அயான்ஸை ஜிங்க் மெட்டல் தான் ஈஸியாக ரெடியூசிங் பண்ணுது. ஜிங்க் மெட்டல் ஈஸியாக லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படும் ஜிங்க்கு. ஸோ இட் இஸ் ரெடியூசிங் Cr3+ அயான். Cr3+ அயான்ஸை ரெடியூஸ் பண்ணுவதற்கு இந்த ஜிங்க் மெட்டல் பயன்படுது. அந்த ஜிங்க் மெட்டலோடைய லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கிறதுனால இந்த Cr3+ அயான்ஸை ரெடியூஸ் பண்ணுவதற்கு இந்த ஜிங்க் மெட்டல் பயன்படுது. ஸோ இதுமாரி கொஸ்டின் கேட்பான். Cr3+ அயான்ஸை ரெடியூஸ் பண்ணுவதற்கு எந்த மெட்டல் பயன்படுது, ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கிரியேட்டிவ் கொஸ்டினை கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து த ஹை ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் Mn3+ by Mn2+. மேக்னீஸ் 3+ வந்து Mn2+, மேக்னீஸ் 2+ மாறுது. இண்டிகேட் Mn2+ இஸ் மோர் ஸ்டேபிள் தென் Mn3+. ஏன் அப்படின்னா Mn3+-ஐ விட Mn2+ தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. முன்னாடி எழுதி காமிச்சேன். Mn அப்படிங்கிறதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் 25. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட்டில் 3d5 4s2ன்னு இருக்கும். இப்போ Mn2+ அப்படின்னா 2 எலக்ட்ரான் 3d5 தான் இருக்கும். அப்போ இது எப்படி இருக்குது, ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதுலேயே வந்து என்ன பண்ணுன்னா Mnக்கு வந்து 2+ இருக்கும்போது 3d5 தான் இருக்கும். அதே எந்த இடத்துல Mnக்கு வந்து 3+ஆக மாறும்போது இப்போ Mnக்கு வந்து எப்படி இருக்கும், 3d5 4s2ன்னு இருக்குமா. இப்போ 3+ஆக மாறும்போது இதில் வந்து 2 எலக்ட்ரான், இதில் வந்து 1 எலக்ட்ரான் போச்சுன்னா 3d4 தானே இருக்கும். இப்போ 3d4 அப்படிங்கும்போது 1 2 3 4 தான் இருக்கும். அப்போ எப்படின்னு கேட்டால் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கும். அப்போ Mn2+ தான் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். அப்போ எது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதும் ஸ்டேபிளாக இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறதும் ஸ்டேபிளாக இருக்கும். தென் பார்ஷியல் ஃபீல்டை விட ஹாஃப் ஃபீல்டு அண்ட் கம்ப்ளீட் ஃபீல்ட் ஆகிற எலமெண்ட்ஸ் வந்து அப்படின்னு கேட்டால் அந்த மெட்டல் ஆட்டம் அயான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஃபார் Fe3+ அண்ட் Fe2+ இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து Fe3+ வந்து Fe2+க்கு மாறும்போது அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்குது. திஸ் லோ வேல்யூ indicate that both Fe3+ and Fe2+ ion can exist under the normal condition. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் Fe3+ Fe2+ மாறும்போது அதன் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மதிப்பானது 0.77 voltage. இந்த குறைவான மதிப்பிலிருந்து வழக்கமான நிபந்தனை, அது நார்மல் கண்டிஷன்ஸ், அது Fe3+ மற்றும் Fe2+ ஆகிய 2 நடைமுறைகளும் இருப்பதற்கான சாத்தியத்தினை நம்ம அறிய முடியுது. Mnலிருந்து Feக்கு செல்லும்போது மின்னழுத்த மதிப்பு திடீர்னு குறையுது. The drop from Mn to Fe is due to the electronic structure of the electrons concerned. Structure of ions is concerned. Mn3+ has the 3d4 configuration while the Mn2+ 3d5 configuration. Mn2+ அப்படிங்கும்போது 3d5 இருக்குது, Mn3+ 3d4 configuration இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி எது இருக்குது அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி அசோசியேட் வித் ஹாஃப் ஃபில்ட் டி சப்சல். ஹாஃப் டின்னா இதுதான் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கும், இது வந்து பார்ஷியலி ஃபில்டு. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் டி சப்சல் மேக் த ரிடக்ஷன் Mn3+ வெரி ஃபியூசபிள். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதிகமாக எது வந்து அப்படின்னு கேட்டால் சரிபாதி நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டாலுக்கு வந்து அதிக நிலைப்புத்தன்மை இருக்கும். 3d
5 அப்படிங்கிற mn2+ தான் இருந்ததுன்னா ஸ்டேபிளாக இருக்கும். இந்த mn3+ வந்து ஒடுக்கம் மிகவும் சாத்தியமானதாகும். இது என்ன பண்ண mn3+ அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா ரெடக்ஷனாக செயல்படும். அப்போ இட்ஸ் வெரி ஃபீஸிபிள். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக தான் கொஸ்டின் கேட்பாங்க, க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்த டாபிக் வந்து ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போது என்னவா செயல்படும், பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும்போது என்னவா செயல்படும் அப்படின்றது. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் நடத்தின டாப்பிக்கை வந்து கொஞ்சம் நல்லா படிங்க. இதில் வந்து இன்னோவேட்டிவ் கொஸ்டின், க்ரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.